வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பைசர் தடுப்பூசி பாவனைக்கு அனுமதி. அனைத்து பாடசாலைகளையும் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானம். யாழ் மாநகர சீருடை அணிந்த ஐவரும் 4ஆம் மாடிக்கு அழைப்பு. பிரதமருடன் முஸ்லிம் உறுப்பினர்களின் சந்திப்பில் சந்தேகம், இம்ரான் மஹ்ரூப் தெரிவிப்பு. 20 லட்சம் பேஸ்புக் கணக்குகளை முடக்க தீர்மானம். ரூபாய் 4000 கொரோனா நிவாரணம் உட்பட 5 கோப்புகளில் கையெழுத்திட்டார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ராஜஸ்தானில் 15 நாட்கள் ஊரடங்கு, திருமணங்களுக்கு தடை. இனி தொடர்பது உள்நாட்டு செய்திகள். கொரோனா தடுப்பூசிக்கு நாட்டில் அவசர பயன்பாட்டிற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. தேசிய ஔடத ஒழுங்குமுறை அதிகார சபையின் ஆலோசனை குழுவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். இதற்கமைய 50 லட்சம் பைசர் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பைசர் பயோன்டெக் நாட்டில் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்ற 3வது தடுப்பூசியாகும். இதேவேளை கோவிஷீல்டு மற்றும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை பாவனைக்கு உட்படுத்துவதற்கும் முன்னதாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நாட்டில் கொரோனா தொற்றாளர்களினுடைய நிலை அதிகரித்து வரும் காரணத்தினால் இவ்வாறான பைசர் தடுப்பூசிக்கான அவசர தேவை பெருகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவிலான கோவிட்-19 தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கோவிட்-19 தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மைய நிலையம் இதனை தெரிவித்துள்ளது. குறித்த காலத்தில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 326 கோவிட்-19 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தின் வில்லியந்தலை பகுதியைச் சேர்ந்த 51 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. அதே நேரம் கம்பஹா மாவட்டத்தில் 273 பேருக்கும், களுத்துறை மாவட்டத்தில் 309 பேருக்கும், குருநாகல் மாவட்டத்தில் 48 பேருக்கும், காலி மாவட்டத்தில் 131 பேருக்கும், மதுரையில் 70 பேருக்கும், கேகாலையில் 19 பேருக்கும், பதுளையில் 40 பேருக்கும், அம்பாறையில் 58 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. இது தவிர கண்டியில் 153 பேருக்கும், நுவரேலியாவில் 43 பேருக்கும், அனுராதபுரத்தில் 58 பேருக்கும், ரத்தினபுரியில் 68 பேருக்கும், மாதளையில் 90 பேருக்கும், புத்தளத்தில் 60 பேருக்கும் நேற்று இவ்வாறு கோவிட்-19 தொற்று உறுதியாகியிருந்தவை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றினை மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அதிகரித்து வரும் கோவிட்-19 பரவல் நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கும் மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரசாங்கம் விடுத்துள்ள இந்த தீர்மானத்திற்கு இணங்க சகல கத்தோலிக்க மற்றும் அங்கிலிக்கன் பாடசாலைகளையும் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாநகரில் தண்டப்பணம் அறவிடும் நடைமுறையை கையாள்வதற்காக அமைக்கப்பட்ட யாழ் மாநகர காவல்படையின் உத்தியோகஸ்தர்கள் 5 பேரையும் வாக்குமூலம் வழங்க வருமாறு பயங்கரவாத விசாரணை பிரிவினர் அழைத்துள்ளனர். கொழும்பு 4ஆம் மாடியில் அமைந்துள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவின் அலுவலகத்திற்கு வரும் 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு சமூகம் அளிக்குமாறு 5 பேருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகரத்தினை தூய்மை நகரமாக பேணுவதற்காக மாநகர சபை ஊழியர்கள் 5 மாநகர காவலர்களாக தனியான சீருடை அணிந்து கடந்த மாதம் கடமைக்கு அமர்த்தப்பட்டனர். எனினும் உத்தியோகஸ்தர்கள் அணிந்திருந்த சீருடை தமிழீழ விடுதலை புலிகளின் காவல்துறையின் சீருடைக்கு ஒத்தது என சர்ச்சை எழுந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி. மணிவண்ணன் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். நாட்டின் மொத்த பேஸ்புக் கணக்குகளில் சரியான உரிமையாளர்கள் இல்லாதவர்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சுமார் 20 லட்சம் கணக்குகளை இடைநிறுத்துவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கை எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என வெகுஜன ஊடக அமைச்சர் கெகலியா ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். இவ்வாறான கணக்குகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதற்கான அரச கட்டமைப்பில் உள்ள நிறுவனங்கள் ஊடாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வழக்கத்தில் உள்ள சட்டத்திற்கு அமைய வேலை திட்டம் ஒன்றை வகுப்பதற்கும் அமைச்சர் அலி சப்ரியும் தானும் இணைந்து அமைச்சரவை பத்திர
பத்திரம் ஒன்றை முன்வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கு அனுமதி கிடைக்க பெற்றதும் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உரிமையாளர்கள் இல்லாத பேஸ்புக் கணக்குகளின் மூலம் பயங்கரவாதம், அடிப்படைவாதம் மற்றும் இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இளம் சந்ததியினரின் வழிகெடுக்கும் பல்வேறு சமூக விரோத செயற்பாடுகளை தூண்டுவதற்கும் இது வழிவகுப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய பாதுகாப்பை, சிறந்த சமூக கட்டமைப்பையும் வழிநடத்தி செல்லும் பொருட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஏற்பாடு செய்திருந்த இஃப்தார் நிகழ்வில் 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவு அளித்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் கலந்து கொண்டிருந்தமை சந்தேகத்தை தோற்றுவிக்கிறது. அரசாங்கம் அடுத்து கொண்டுவரப்பட உள்ள சட்டமூலங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கு இவர்கள் தயாராகுகிறார்களா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் கேள்வி எழுப்பினார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை அன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் இஃப்தார் நிகழ்வில் 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவு அளித்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் கலந்து கொண்டனர். இதில் பொதுஜன பெரமுன மற்றும் சுதந்திர கட்சி ஆகியவற்றின் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை. இது மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சந்திப்புகளின் மூலம் அரசாங்கம் அடுத்து கொண்டுவரப்பட உள்ள சட்டமூலங்களுக்கு ஆதரவு அளிக்க தயாராகுகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காரணம், எதிர்வரும் காலங்களில் 2 முக்கியமான சட்டமூலங்களை அரசு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எண்ணியுள்ளது. ஒன்று, துறைமுக நகரை மொத்தமாக சீனாவிற்கு தாரை பார்ப்பதாகும். மற்றது, சிறுபான்மை மக்களின் பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் ஒழிக்கும் தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பான மூலமாகும். இவ்வாறான சந்திப்புகள் இது தொடர்பில் பாரிய அளவிலான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். இனி தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மு.க. ஸ்டாலின் 5 கோப்புகளில் இன்று கையெழுத்திட்டார். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அந்த பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெற்றது. மு.க. ஸ்டாலினுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டது. மு.க. ஸ்டாலினுக்கும் மு.க. ஸ்டாலினுடன் இணைந்து 33 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அதன்படி 5 கோப்புகளில் மு.க. ஸ்டாலின் கையெழுத்திட்டிருந்தார். திமுக அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்த வாக்குறுதிகளின்படி கொரோனா நிவாரண தொகையாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 4000 ரூபாய் வழங்குவதற்கான முதல் உத்தரவில் ஸ்டாலின் கையெழுத்திட்டார். முதல் தவணையாக 2000 ரூபாவை இந்த மாதம் வழங்கப்பட இருக்கின்றது. இரண்டாவதாக ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாயாக குறைக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டார். அடுத்து நகர அரசு பேருந்துகளில் அனைத்து மகளிரும் இலவச பயணம் மேற்கொள்வதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டார். இந்த உத்தரவு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவு தொகையான 1200 கோடியை மானியமாக வழங்கி அரசு ஈடுகட்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறாக அவரின் 5 கோப்புகளில் மு.க. ஸ்டாலின் இன்று கையெழுத்திட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இந்திய நாடு முழுவதிலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்த தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதையடுத்து கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்கள் ஊரடங்கை விதித்துள்ளன. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் கொரோனாவின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 7 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. தொற்று அதிகரித்து வரும் நிலையில் வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இதை மாநில முதலமைச்சர் அசோக் கெலட் அறிவித்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து அறிக்கை அளித்த 5 அமைச்சர்கள் அடங்கிய குழுவை முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அவர்கள் நேற்று அளித்த அறிக்கையில் ஊரடங்கு மட்டுமே கொரோனாவை கட்டுப்படுத்த ஒரே வழி என்று கூறியிருந்தனர். அதன் அடிப்படையில் இந்த ஊரடங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.